மக்களே, நம்ம இந்தியன் ரயில்வேஸோட உயிர் நாடி வந்து ரயில்வே சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிக்னல்ஸ் எப்படி கமெண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயின்ஸோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரி, அப்பேற்பட்ட சிக்னல்ஸ் வந்து சில சமயம் வேலை பார்க்கலைன்னா ஸோ ட்ரெயின்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்கிறது காமிக்கக்கூடிய ஒரு குட்டி விளக்க வீடியோ தான் நண்பர்களே இது. சமீபத்தில் நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து யார்டு ரீமாடலிங் ஒர்க் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. சவுத் சைட் போகக்கூடிய சிக்னலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க நண்பர்களே. ஸோ அந்த டைம் நம்ம யஸ்வந்த்பூர் டு சேலம் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆச்சு. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் இல்லைனா ஃபால்ட்டி சிக்னலுக்கு முன்னாடி வந்து மேனலாக ஒரு பாயிண்ட்ஸ் மெயினை வந்து ஸ்டேஷன் பண்ணிடுவாங்க நண்பர்களே. அவங்ககிட்ட வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த பக்கம் பாஸ் ஆகக்கூடிய ட்ரெயினோட லோக்கோ பைலட் கிட்ட வந்து அந்த ரெஜிஸ்டரில் வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மேன் வந்து அந்த சிக்னலுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே லோக்கோவில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் மேன் வந்து இறங்குறாரு. ஓகே, நம்மளே வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இறங்கி அந்த சிக்னலுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க நண்பர்களே. ஸோ இத்தனை ப்ரிகாஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பார்க்காத சிக்னல் வந்து கடந்து நம்ம ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ சேஃப்டிக்காக வேண்டி இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்னென்ன மெஷர்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னு வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து வேலை நடக்குது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஏதாச்சும் ஒரு ரிமோட் பிளேஸில் வந்து இந்த மாதிரி சிக்னல் வந்து ஒர்க் ஆகலைன்னா கூட சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால தான் இப்போ சிக்னல் எங்கேயாச்சும் வந்து வேலை பார்க்கலைன்னா ஸோ ட்ரெயின்ஸ் வந்து டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் இந்த விஷயம் கேள்விப்படாதவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா, பை பாய்.